அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பாதங்கள் வீங்கிய நிலையில் இருப்பது குறித்து சமீபத்திய வீடியோக்களில் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவரது உடல்நிலை குறித்து ஊகங்களும் எழுந்தன. ஜூலை 13 அன்று மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் நடந்த ஃபிஃபா கிளப் உலக கோப்பையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் டிரம்பின் வீங்கிய பாதங்கள், குறிப்பாக அவரது கணுக்கால் மற்றும் காயமடைந்த கைகள் தெரியவந்தன. இதனையடுத்து குரானிக் வெனஸ் இன்சஃபிஷியன்சி என்கிற நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. இது தீவிரமான உடல்நல பிரச்சினை இல்லை என்றும், இரத்த உறைவு அல்லது தமனி நோய் போன்ற அறிகுறிகள் இல்லை என்றும் வெள்ளை மாளிகை மருத்துவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும். இந்நோய் உலக அளவில் 20இல் ஒருவரை பாதிக்கும் எனவும் தெரியவந்தது. கால்களில் இருந்து இதயத்திற்கு ரத்தம் சரியாக செல்லாததால் ஏற்படுகிறது. டிரம்பிற்கு இதய செயலிழப்பு, சிறுநீரக கோளாறு நோய்க்கான அறிகுறிகள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். டிரம்பிற்கு ஏற்பட்ட இந்த நோய் குறித்து மருத்துவர் ஃபரூக் அப்துல்லாவிடம் பேசினோம். இந்த நோய் யாருக்கெல்லாம் வரும், அறிகுறிகள் என்ன, நோயிலிருந்து பாதுகாப்பது எப்படி, இது ஆபத்தானதா போன்ற கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி என்பது கால்களில் இருக்கிற சிரை இரத்த நாளங்களில் ஏற்படுற பாதிப்பினால் உருவாகிறது. இந்த கால்களில் இருக்கிற சிரை இரத்த நாளங்களில் வேல்வுகள் இருக்கும். அதோடைய தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ரத்தத்தை, கால்களில் இருக்கிற ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு போகும். அந்த வால்வு ஒரு சைடு ஒன்வே வால்வுகள். அது ரத்தம் கீழேருந்து மேல் நோக்கி தான் செல்ல முடியுமே தவிர மேலிருந்து கீழே அலோவ் பண்ணாது. இப்போ இத்தகைய வால்வுகள் காலில் இருக்கிற இந்த சிரைகளில் டேமேஜ் ஆகும் பொழுது நமக்கு அந்த காலில் உள்ள இரத்த நாளங்களில் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால கால் வீக்கமாகி நாளடைவில் புண்கள் உருவாகும். இதுதான் கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. அதாவது நாள்பட்ட கால்களில் உள்ள சிரைகளுக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லாத தன்மை. இதுதான் ட்ரம்ப்புக்கு வந்திருக்கிற நோய். இது யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கால்களில் ஆள் சிரை அப்படின்னு சொல்லிட்டு டீப் வெயின்ஸ் இருக்குது. இந்த டீப் வெயின்ஸில் இரத்த கட்டிகள் உருவாகிறதுக்கு பேர் தான் ஆள் சிரை இரத்த நாள கட்டிகள், டீப் வெயின் த்ராம்போசிஸ். இது ஏற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வயது அதிகமாக குறிப்பாக 50 வயதிற்கு மேலே ஆகும் பொழுது தசைகளில் தளர்வு ஏற்படுறதுனால இந்த மாதிரி வால்வுகளில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் இந்த பிரச்சனை வரலாம். சுமார் உலகத்தில் 20 வயது முதிர்ந்தவர்களில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி பிறவிலேயே இரத்த நாளங்களில் ப்ராப்ளம் இருந்து அதனால் வரலாம். தொடர்ந்து உடல் பருமனாக இருப்பது, அப்புறம் புகைப்பிடிப்பது, புகையிலை உபயோகிப்பது, பெண்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடல் உழைப்பு இல்லாமல், சிறிது நடை கூட இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ அல்லது நின்றுட்டு இருக்கிறதோ, இந்த மாதிரி பணிகளில் ஈடுபடுறவங்க, அது மாதிரி டைட்டான பேண்ட்டு, டைட்டான ஷர்ட்ஸ் அணிகிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நோயோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் பகுதியில் ஒரு புண்ணு இருக்கிற மாதிரி புண்ணு வரும். அதே மாதிரி கால் பகுதியில் ஏதோ வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங், மரத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங், தொடர்ந்து அரிப்பு ஏற்படுறது, வலி, கால் கனமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம், நைட்டு தூங்கும்போது கால் பகுதியில் இறுக்கம், தசை பிடிப்பு, அப்புறம் காலில் உருவாகிற புண்கள் தொடர்ந்து ஆறாமல் இருப்பது, இரத்த நாளங்கள் வெளியில் தெரிவது, அதான் வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறிகுறிகளாக இருக்கிறது. இந்த நோயிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராமையும் நிற்காமையும் இருக்கணும். அடிக்கடி மூமெண்ட்டில் இருக்கணும். ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குற வேலையாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது வெளியில் எந்திரிச்சு ஒரு சின்ன வாக்கிங் நடந்து போயிட்டு திருப்பி வரணும். தொடர்ச்சியாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, நிற்கிறது ஆபத்தான விஷயம். அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது அட்லீஸ்ட் காலை சற்று உயரமாக தூக்கி வச்சு படுக்கலாம். இது காலில் இருக்கிற ப்ரெஷரை குறைக்கும். புகைப்பது ஆகியவற்றை உடனே நிறுத்திடணும். இந்த பேண்ட் டைட்டான பேண்ட்டு போடுறது, ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப நேரம் உபயோகிக்கிறது, இதை நிப்பாட்டலாம். எக்ஸசைஸ் பண்ணணும். குறிப்பாக கால்களில் பார்த்திங்கன்னா, இந்த ஆள் சிரை இரத்த நாளத்தில் சோலியஸ் மசில் அப்படின்னு சொல்லிட்டு கால்களில் ஒரு தசை இருக்குது. அது இரண்டாம் இதயம்னே சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசைகள், அந்த காஃப் மசில் அப்படின்னு சொல்கிற அந்த
கெண்டைக்கால் தசை வந்து ரொம்ப வலிமையானது. அதை வந்து நம்ம வந்து சரியாக எக்ஸசைஸ் பண்ணி அதை பராமரிக்கும் பொழுது நம்ம வந்து கீழே இருக்கிற ரத்தம் வந்து அதுவே பம்ப் பண்ணி மேலே அனுப்பிச்சிடும். ஸோ இதனால் ரத்த நாளங்களில் வால்வு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி சரியான எடையை பராமரிக்கிறது, கூடவே ஆழ்சிறை ரத்த நாள கட்டி வந்துச்சுன்னா அதை வந்து முறையாக சிகிச்சை எடுத்து அதை வந்து சரி பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம வந்து கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி வராமல் தடுத்துக்க முடியும். கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி வந்து ஒரு ஆபத்தான நோய் கிடையாது. இருந்தாலும் அது வந்து தொடர்ந்து புண்கள், அரிப்பு, அப்புறம் காலில் பிடிச்சி இழுக்கிறது, நைட்டு தூங்க விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி அன்றாட வாழ்வியலில் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால இது குறித்து அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்கணும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னா இது வந்து கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சைகள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளை சரியாக எடுக்க வேண்டும்.